ஹலோ. ஏன் போன் எடுக்கல பாத்தி? அவன் வந்தான். என்னாச்சு சத்யா? யாரு வந்தா? அவன் தான் நேத்து கடை கூட வந்தான் சொன்னல. என்ன மெடிக்கல் ஷாப்க்கு தேடி வந்தான். சரி இப்ப நீ எங்க இருக்க? நான் வீட்டுக்கு வந்துட்டேன். கார்ல என்ன ஃபாலோ பண்ணிட்டே வந்தாங்க. அது வீட்டு வெளியே தான் இருக்குது. சத்யா எல்லா கதவையும் சாத்து. அந்த போலீஸ் கிட்ட போனை கொடு. அவரையும் காணோம். இங்க யாருமே இல்ல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பாத்தி. நீ நம்ம ரூமுக்கு போய் கதவை சாத்திக்கிட்டு உள்ள உட்கார். சித்து வந்துட்டு இருக்கா. நானும் அங்கதான் வந்துட்டு இருக்கேன். என்னப்பா சித்தார்த், உடனே வீட்டுக்கு போய் உன்னோட ஸ்பீர் வீட்டுக்குள்ள போ. வீட்டு வாசல்ல யாரு காலை வச்சாலும் யோசிக்காம ஒரு ஸ்பீரை வீட்டு. பையனுக்கு என்ன நடக்குமோ பொண்ணுக்கு என்ன நடக்குமோன்னு பயந்து சாவணும் இல்ல? ஆமா, அவன் யாரு? நம்ம பொண்ணை பார்த்து பேத்தின்னு சொல்றான். அவனை பார்த்தாலே ஹீரோ குலம் நடுங்குது. நம்ம உடம்புல உயிர் எங்கெல்லாம் இருக்குன்னு தெரியாது. ஆனா இன்னைக்கு என் கையில பிடிச்சிட்டு ஓடி வந்தேன். வேண்டாம், அவன் ஏற்கனவே பயந்துருக்கான். காவல்துறை கழுத்து பிடிச்சி சட்டத்தோட சண்டை போட்டு உங்களை என் வீட்டு வாசலுக்கு வர வச்சேன். என் குடும்பத்தை பாதுகாக்க சொல்லி கையில கொடுத்த செய்யற வேலைக்கு கொஞ்சோண்டு நேர்மை. காசுக்காக வேலை பாக்குறவங்க கிட்ட கருணை கரிசனம் பேசி பிரயோஜனம். கடமைக்கு இடத்தை அடைச்சுக்கிட்டு தின்னுட்டு தூங்குறதுக்கு பெட்டி படிக்க தூக்கிட்டு கிளம்பலாம். அப்படி சொல்லாதீங்க தம்பி. என்னையா என்ன அவசரப்பட இந்த காரணம் சொல்றேன்ட்டு பதில் பேசி என்ன கெட்ட வார்த்தை பேச வச்சிடாதீங்க. பேசாதீங்க. பெரியவராஜன் பாக்குறேன் இல்லனா ஓகேடா குட் த்ரோடா. நான் தெரிஞ்சுதானே வீசுறேன். உன் பெட்ல படுத்திருக்கிறவ ஒரு மோசமான கோலக்காரன்னு தெரிய வரும் போது என்ன வந்து பாரு. கனவாதான் இருக்கணும். எனக்கு தெரிஞ்சவங்க ஃபேமிலிக்குள்ளேயே ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்குன்னு தோணுது. அவங்க டொபாக்கோ இண்டஸ்ட்ரி டோட்டலா டெமாலிஷ் ஆகிறதுக்கு இதுவும் ஒரு முக்கிய காரணம்னு சொல்றாங்க. சர்டிபிகேட்ஸ் போட்டோலாம் உனக்கு அனுப்பிட்டேன். அது ஃபோர்ஸ்டா என்னன்னு மட்டும் எனக்கு தெரியணும். ஓகே ஓகே பா. இட்ஸ்
இட்ஸ் a myth that stands still ஜோஷி. பட் இதை பற்றியெல்லாம் தெரிஞ்ச ஒரு ஆள் ஷிம்லா பிரசன்ட்ல உயிரோட இருக்கிறதா சொல்றாங்க. அவன் பேர் இருதயராஜ் டிசோசான்னு ரெக்கார்ட்ல இருக்கு. இஃப் த இன்டெல் இஸ் ரைட், நிச்சயம் மலிகதாஸ்க்கு ரொம்ப க்ளோஸா இருக்கும். ஸோ நீ அவனை பார்க்கணும்னா இன்னும் 2 நாளுக்குள்ள பார்த்தா மட்டும்தான் உண்டு. ப்ராக்டிக்கலா நீங்க எவ்வளவு நேரத்துல ரீச் ஆக முடியும்னு தெரியல. கேன் ஐ ட்ரை டு கனெக்ட் வித் நோ 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 நான் வந்துட்டு இருக்கேன். யூ மேக் ஆல் தி அரேஞ்ச்மெண்ட்ஸ் ப்ளீஸ். நான் இன்னைக்கு நைட்ல வந்துடுறேன். ஓகே ஷூர் ஜோஷி. தேங்க் யூ. மணி என்னாச்சு இன்னும் உங்க அம்மாவை காணோம்? அவ டெய்லி இப்போலாம் அப்படிதான் பண்றா. இல்ல இந்த வரா பாரு லைன்ல. சொல்லுமா. பார்த்தி, நான் இன்னைக்கு நைட் வீட்டுக்கு வர மாட்டேன். நீ வெயிட் பண்ணாத, சாப்பிட்டு தூங்கிடு. என்னாச்சு? இல்ல, கொஞ்சம் நாளாவே ரொம்ப லீவ் எடுத்துட்டேன்ல, சோ ஒர்க் நிறைய பெண்டிங்ல இருக்கு. அதான் இங்கேயே இருந்து முடிச்சுட்டு நாளைக்கு வரலான்னு இருக்கேன். காலையில திட்டினதுல இருந்து சித்து போன் எடுக்க மாட்டேங்கிறான். வீட்டுக்கு வந்துட்டானா? எங்க இருக்கான்? பாவம், ரொம்ப திட்டேன். அவனை கொஞ்சம் பாரு பார்த்தி. சரி. எதுக்கு இப்படி உட்காந்துருக்கிறீங்க நேரத்துக்கு இந்த குளூர்ல? இனி எவனும் வர போறது இல்ல. இனி எவன் வந்து சுட்டாலும் செத்தாலும் எனக்கு கவலை இல்லை. போய் படுங்க. பரவாயில்ல சார், பரவாயில்ல சார். மதியம் இந்த கொரியர் வந்துச்சு சார். உங்கள் மனைவி பேரில் வந்திருக்கு சார். ஒரு நிமிஷம் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும். உங்களுடைய கவலை, பயம் எல்லாமே எனக்கு புரியுது. உங்களை நம்பி இருக்கிறவங்கள எவ்வளோ கண்ணுங்கருத்துமாக பார்த்துக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. அவங்களுக்கு ஒன்றுன்னா துடிச்சு போயிடுறீங்க. இன்னும் 60 நாளில் எனக்கு ரிட்டையர்மெண்ட் தம்பி. இந்த 60 நாள்ல உங்க குடும்பத்துக்கு எவனாவது குடைச்சல் கொடுத்தானா ஒக்கல ஓடி அவனை வகுந்துட்டு தான் நான் சாவேன். இப்ப கூட என் வீட்டுல இருந்து எந்த அவசரம் முடியலன்னாலும் நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். சத்தியமா சோத்துக்காக வேலை செய்யறவில்லை தம்பி. இந்த நெப்போலியன் சோத்துக்காக வேலை செய்யறவில்லை. என்ன நம்பியா நம்பு. உண்மையிலே நீங்க தான் கமிஷனர் ஆபீஸ்ல அவ்வளவு பெரிய கண்ணு தூக்கி அத்தனை பேரையும் சுட்டீங்களா? மேனுவல் படிச்சு எந்த பட்டன் அமுத்துன்னு சொன்னது மட்டும்தான் நான். அதெல்லாம் டெல்லி தான் பார்த்துக்கிட்டாரு. வெளியே சொல்லிடுறேன். அதை வச்சு தான் பொழப்பு ஓட்டிட்டு இருக்கேன். ஓகே ஓகே. சிண்டு சிண்டு. உட்கார வேண்டியதானே? எப்படி இருக்கான் அவன்? நல்லா இருக்காரு. கிட்டத்தட்ட 2-3 வாரம் ஆச்சு அவன் எனக்கு ஃபோன் பண்ணி. எல்லாம் ஓகே தானே? ஏன் இந்நேரத்துக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு சொல்லியிருந்தா நானே ஏதாவது கொரியரில் அனுப்பிச்சிருப்பேன்ல. இல்ல, அங்க ஒரு கவர்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராப்பர் சர்டிபிகேட்ஸ் இல்லாம பெண்டிங்ல இருக்கு. நாங்க இங்க வேற ஒரு வேலையா வந்தோம், அதான் வாங்கிட்டு போலான்னு. பரண மேல இருக்கு, இருங்க எடுத்துட்டு வரேன். சார், இவன் தான் இருதயராஜ் டிசோசா. இன்னும் 20 மினிட்ஸ்ல கவுண்டிங். நான் அங்க இருக்கேன். சீக்கிரம் பேசி முடிச்சிருங்க. இந்த பிராண்ட் தானே வேணும்னு கேட்டீங்க? இருதயராஜ் டிசோசா. டைம் ரொம்ப கம்மியா இருக்கு, அதனால நேர விஷயத்துக்கு வரேன். தாஸ் அண்ட் கோ டொபாக்கோ ஃபேக்டரி, அது சம்மந்தப்பட்ட ஆளுங்க ஆந்தனி, ஹெரோல், இவங்க 2 பேரோட ஐடென்டிட்டி இருக்கான. லியோ பத்தி எதுவுமே தெரியல. லியோ சாகும்போது அவன் கூட இருந்த ஆளுங்கள்ல இன்னி தேதி வரைக்கும் உயிரோடு இருக்கிற ஒருத்தர் நீங்க மட்டும்தான். எனக்கு நீங்க ஒண்ணு தான் பண்ணணும். இந்த போட்டோல இருக்கிறது லியோ இல்லையான்னு பார்த்து சொன்னீங்கன்னா 4 உயிர் தப்பிக்கும். எனக்கு புரியுது, உங்க கண்ணில் எனக்கு சாவு பயம் தெரியுது. உங்களுக்கும் 3 நாள தூக்குன்னு சொன்னாங்க. என்ன நடந்து மட்டும் சொன்னீங்கன்னா இப்ப கூட ஒரு பெட்டிஷன் போட்டு உங்க தூக்கு தண்டனையை மறுபரிசீலனை செய்ய என்னால முடியும். என்ன நடந்தது மட்டும் சொன்னீங்கன்னா இருதயராஜ் எப்போதுமே சோதிக்காத. நேர்மையான விஷயத்துக்கு தான் பண்றேன்டா. அப்புறம் மெயின் கேட்டை விட்டு போட்டு பின் கேட்டு வழியா வந்து கக்கூஸ் பக்கம் உட்காந்துருக்குறேன். சொல்ல வேண்டியதெல்லாம் கோர்ட்லயே சொல்லியாச்சு. என் தூக்கு தண்டனைய கொப்பனே வந்தாலும் தடுக்க முடியாது. வேற என்ன? தாஸ் அண்ட் கோ டொபாக்கோ ஃபேக்டரியில் நடந்துச்சு. லியோ உயிரோடு இருக்கனா இல்லையா? இல்ல லியோ எப்படி செத்தா? இதை நான் உனக்காகவோ இதுக்காகவோ சொல்லலை. எப்படி இன்னும் 3 நாள் நான் செத்து போயிடுவேன். அதுக்கப்புறம் அவனை பத்தி நான் பேச முடியாது. அதுக்காக சொல்றேன்.
1999 தாஸ் அண்ட் கோ ஆந்திராலேயே பெரிய டொபாக்கோ ஃபேக்டரி. அதை மொத்தமாக கட்டி ஆண்டவன் ஆண்டனி தாஸ். தாஸ் அண்ட் கோல புகையில எக்ஸ்போர்ட் தான் மெயின் பிஸ்னஸ்ன்னு சாயம் பூசி உள்ளுக்குள்ள பல இல்லீகல் பிஸ்னஸ் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. லோக்கல், நேஷனல், இன்டர்நேஷனல்னு தாஸ் அண்ட் கோ பிஸ்னஸ் பெருசாகிக்கிட்டே இருந்தது. தனக்கு ஒத்து வராத ஆளுங்களை மறக்கிற மன்னிக்கிற பழக்கமே கிடையாது ஆண்டனிக்கு. கொன்றுவான் கருணையே இல்லாம. அது போக போக அவங்க குடும்ப வழக்கமா மாற ஆரம்பிச்சது. அவன் எது தொடங்குறதா இருந்தாலும் உயிர் பலி கொடுத்து தான் ஆரம்பிப்பான். அவனோட சாம்ராஜ்யம் வளர்றதுக்கு உயிர் பலி கொடுக்கறது மட்டும்தான் அவனோட பெரிய நம்பிக்கை. அது ஆடு மாடுல ஆரம்பிச்சு கடைசியில மனுஷங்களை நரபலி கொடுக்கற அளவுக்கு போயிருச்சு. மூல நம்பிக்கையில ஊறி போயிருந்தான். அவன் தம்பி ஹெரால்ட் தாஸ் இந்த உலகத்திலேயே ஆண்டனி நம்புற ஒரே ஆள் ஹெரால்ட். கனடாவில் படிக்க போனவன் இன்டர்நேஷனல் ட்ரக் கேட்டல்ஸ் பல பேரோட லிங்க்ல தாஸ் அண்ட் கோ பிஸ்னஸ் அங்கே எக்ஸ்பேண்ட் பண்ணான். வேர்ல்ட்லேயே நம்பர் 1 ட்ரக் கேட்டல தாஸ் அண்ட் கோ ஆக்கணும்னு அவன் உருவாக்கின போதை மருந்து டத்தூரா. மார்க்கெட்டில் எவனும் பார்க்காத அனுபவிக்காத ஒரு போதை. டத்தூராவை புயல தொட்டத்துக்கு நடுவில் அவனுக்கு ஃபேக்ட்ரிக்குள்ளேன்னு அங்கேயே உற்பத்தி பண்ண ஆரம்பித்தான். டத்தூரா கொக்கைனை விட கொடூரமாக இருந்துச்சு. நாளாக அதனோட டிமாண்ட் மார்க்கெட்டில் ஏற ஆரம்பிச்சது. அதே சமயம் இந்த விஷயம் அவங்க கூட இருக்கிற ஆளுங்க மூலமாகவே NCBக்கு லீக் ஆச்சு. சந்தேகப்பட்ட எல்லாரையுமே கேள்வியே இல்லாமல் அவன் டத்தூராவையே மூஞ்சில வீசி கொளுத்துறதுன்னு வெறி பிடிச்சி கொத்தா கொண்டு குவிச்சான். என்னதான் மேனேஜ்மெண்ட் பிசினஸ் மேல இருந்து அவங்க பார்த்துக்கிட்டாலும் கீழே கிரவுண்ட்ல இறங்கி வேலை செய்யறதுக்கு ஒருத்தர் வேணும்ல. ஆண்டனியோட பையன் சின்ன வயசுல இருந்து நான் தூக்கி வளர்த்தேன். தாஸ், லியோ தாஸ். உங்களால எவனோ ஒருத்தர் NCBக்கு இன்ஃபர்மேஷன் லீக் பண்ணதுனால தான் இவ்வளவு பிரச்சனையும். இத்தனை வருஷத்துல ஏதாவது பிரச்சனை இப்படி நடந்திருக்கா? என்ன கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீங்க பண்றது அவ்வளவு சின்ன விஷயமா? நீ நினைக்கிற மாதிரி பேருக்காகலாம் அவன்கிட்ட கணக்காட்ட முடியாது. சீஸ் பண்ண இத்தனை கிலோ டத்துராவை வெளியே எடுக்கணும்னா உங்க 3 பேர்ல ஒருத்தரை சண்டை பண்ணி தான் ஆகணும். அதுக்கு தான் லியோ சண்டராவை சொல்றேன். அவன் ஒரு வாரம் உள்ள இருந்தாதான் மேல இருக்கவங்களை ஆஃப் பண்ணி சரக்கு சேஃபா வெளியே எடுக்க முடியும். அப்புறம் என் கை மீறி போச்சுன்னா என்னால எதுவும் பண்ண முடியாது. பாத்துக்க. நீ ஒரு வாரத்துல அவன் அனுப்பிடுவேன்னு என்ன கேரண்டி? உன் சரக்கு உனக்கு வேணும்னா நீ நம்பிதான் ஆகணும் தாஸ். நண்டனே, லியோ அங்க இருக்கானா? லியோலாம் அங்க இல்ல. அவன் தானே பார்டர் கிராஸ் பண்ண உங்களுக்காக வேலை பார்த்தா எங்கள்கிட்டயே வேலை கட்டுறியா? என்ன மீறி எப்படி சரக்கு வெளியே போகுதுன்னு பாக்குறேன். உள்ளுக்குள்ளேயே இருந்துகிட்டு NCBக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்த நிறைய யாருங்கிறத லியோ கண்டுபிடிச்சான். சொல்லுவா. என்ன மயிறு பிரச்சனை இருந்தாலும் வண்டியை நிறுத்திட்டு எதுக்கிட்ட பேசுறீங்க? அத்தனை டன் சரக்கு நிறுத்தி வச்சுக்கிட்டு என்னமோ கூட்டத்தை கூட்டிட்டு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கிற. யாருப்பா பஞ்சாயத்து பண்றது? போய் டேனியல் அவன் தான் எதை சொன்னாலும் போய் லியோ வர சொல்லு. எனக்கு செட்டில் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. அவன் இங்க வராம சரக்கு ஒரு அடி கூட நகராது. பெரிய இவன் மாதிரி என்ன மிரட்டுறான்? அவன் ஒரு ஆளுன்னு அவனுக்கு நீ நண்பன் இடத்த கொடுத்து எங்கடா அவன்? என்ன பிரச்சனை உனக்கு? இவனோட சேர்ந்து வேலை பார்க்கறதுல எங்க வலிக்குது உனக்கு? எனக்கு அவன் தாண்டா பிரச்சனை. நேத்து நான் இருந்த இடத்துல இவன் இருக்கான். என்னால இந்த நாய் கீழே வேலை பார்க்க முடியாது. அப்படிதான் பண்ணுவேன்னா சரக்கு நிறுத்தி வைப்பேன். நானும் ஒரு ஆளுன்னு காட்டுவேன். என்ன பண்ண சொல்ற? எனக்கு அவன் வழியில் வரக்கூடாது, அவ்வளவுதான். வந்தா சரக்கு டிஸ்போஸ் ஆகாது.
கேட்டு வாங்கினான்டா இல்ல எனக்கு இந்த சரக்கு தவிர நண்பன் மயிறு எதுவுமே முக்கியம் கிடையாது. நீ அதை சூழ்நிலை பண்ணிருப்பா. கத்தி எடுத்துடுறா. ஏய், நீ அந்த கண்ணு எந்த பக்கம் திருப்பணும் நல்லா தெரியும். மரியாதை கண்ணு போட்டு பின்னாடி வா. ஜீன்ஸ் படம் பார்த்துக்கிறியா? 2 பிரசாந்த் நடிச்சிருப்பாப்லையா தானே? அதுல ஒரு சின்ன திருத்தம். அதுல 2 பசங்க, இதுல ஒரு பையன் ஒரு பொண்ணு. லியோ, இன்னைக்கு ராத்திரிக்குள்ள இந்த 2000 கிலோ டத்ராவை பார்டர் செக் போஸ்ட் தாண்டி கொண்டு போறது அவ்வளவு சுலபம் இல்ல. இந்த மாடுகளை எங்க பார்த்தாலும் நாயை சுடுற மாதிரி சுடுறானுங்க. இது எல்லாத்தையும் நைட்டுக்குள்ள நகர்த்துறது ரிஸ்க். சொல்லி என்ன செய்யலாம்? எவன் தடுத்தாலும் முடியாதுனாலும் இந்த ஒரு நாள் நைட்டு ரிஸ்க் ஆகுது மண்ணாகுதுன்னு 2000 கிலோ தத்ராவை 2 இன்டர்ஸ்டேட் பார்டர் தாண்டி நான் இறக்கி காட்டுறேன்னா இல்லையோ 2000 கிலோ டத்ரா அப்பவே அது மதிப்பு 10,000 கோடி. சொன்ன மாதிரி பிசுறு தட்டாம செஞ்சு முடிச்சான். அவன் அப்பனுக்காக அவன் எதை பத்தி யோசிக்காம இறங்கி பார்த்த வேலை அது. அதுக்கு நடுவுல ஆண்டனியோட நரபலி தேடல் நிக்கல. 2 வருஷமா ஒத்த ஜாதகக்காரனை தேடிக்கிட்டு இருந்தான். அவனை பழி கொடுத்தா திரும்ப அந்த டொபாக்கோ ஃபேக்டரி தொழிலும் இன்னும் பெரிய அளவுக்கு போகும்னு முழுசா நம்பினான். நாங்க இதெல்லாம் பத்தி கவலைப்படாம சரக்கு சேஃபா சேர்த்துட்டோம்னு சந்தோஷமா இருந்தோம். ஒரேடியா ஆண்டவன் இவ்வளவு சந்தோஷத்தை தர்றான்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா அடுத்து என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. இதுல ஒரு நல்ல விஷயம் இருக்கு, கெட்ட விஷயம் இருக்கு. இது வரைக்கும் நான் எங்கெங்கயோ தேடி பார்த்த ஜாதகத்துல இந்த 2 ஜாதகம் மட்டும்தான் நம்ம மண்ணுக்கு தேவைப்படுது. இதை பார்த்துட்டு என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணி சொல்லுங்க. உங்கள்கிட்ட காமிச்சிடக்கூடாது, எனக்கு வேற வழி தெரியல. ஆனா இதே மாதிரி ஒரு ஜாதகம் இந்த 4 நட்சத்திரம் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல தாஸ். வேற வழியே இல்லையா? வேற வழியே இல்லையா? சொல்றது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. என்ன கேட்டானா லியோன் தான் சொல்லுவேன். இல்ல டெசிஷன் வேற வழி தெரியல லியோ. இப்ப கூட உங்க 2 பேருல ஒன்னு பலி கொடுக்கத்தாண்டா, உன்ன பலி கொடுக்கத்தான் நிறைய பேரு. ஏன் ஒரு சித்தப்பன் கூட கை தூக்குனா? நான் தான் உன்னை காப்பாத்துனேன். அதுக்கு நீ எனக்கு நன்றி சொல்ல வேணாம். மன்னிச்சு விட்ட போதும். நான் பிறந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் உங்களுக்காக கணக்கே இல்லாம ஆளுங்களை கொண்டு இருக்கேன். நீங்க சொன்னதுக்காக என் நண்பனை கூட கொண்டு இருக்கேன். அதெல்லாம் நம்ம தொழிலுக்காக. ஆனா இது மூட நம்பிக்கை. எலிசாவை விட்டுருங்க. ஐயோ, இதுவும் நம்ம தொழிலுக்காகத்தான். அதை புரிஞ்சுக்க. அவன் என் தங்கச்சி மட்டும் இல்ல, என் கூட பிறந்த இன்னொரு பாதி. அவளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நான் உன்னை பார்க்கிற நாள் தாண்டா உன்னோட கடைசி நாளா இருக்கும். நான் உன்னை பார்க்கிற நாள் தாண்டா உன்னோட கடைசி நாளா இருக்கும்.
கெஞ்சரியாடா? நான் அம்மா செத்த அன்னைக்கே சொன்னேன்ல, அவங்க சாவுக்கும் இவனுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு. இப்ப சொந்த குழந்தைங்களையே பலி கொடுக்க முடிவு பண்ணிட்டானா? இவன் எனக்கு அப்பனும் இல்ல, இவனுங்க யாரும் எனக்கு சொந்த பந்தமும் இல்ல. எனக்காக ஒண்ணு பண்ணுவியா இல்லையோ? இங்க இருக்கிற ஒருத்தனையும் உயிரோட விட்டாத. இதுக்காக தானே நான் பெத்த பிள்ளையவை காவு கொடுக்கணும். நீங்க இனிமே இது இருக்க கூடாதுடா. இனிமே இது இருக்க கூடாதுடா. வேண்டாம். கத்தை தூக்கி விடுறா.
என் கண்ணு முன்னாடி அவன் செத்து சரிஞ்ச அந்த நாள் இன்னும் என் நெஞ்சிலேயே ஒரு இந்த போட்டோல இருக்கிறது லியோ தான் நான் கன்ஃபார்ம் பண்ணுவேன். இந்த போட்டோ மட்டும் ஒரு தடவை பார்த்து சொன்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். ஆயிரம் பேருக்கு நடுவில் நின்னாலும் அவன் கண்ணை பார்த்து நான் லியோ யாருன்னு கண்டுபிடிச்சிடுவேன். ஏன் அவன் இல்லை, தேவையில்லாம ஒரு அப்பாவி வாழ்க்கை கூட விளையாடாது. வாடா கூட்டு போ. ஒரு நாள் கதை கேட்டதுக்கே அரண்டு போய் நிற்கிறேன். முழு கதை கேட்டா செத்துரு அம்பால் இருக்கு. இது 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எடுத்தது, இது 4வது படிக்கும்போது, இது 5வது படிக்கும்போது, இது காலேஜ் படிக்கும்போது அவன் எனக்கு எழுதின லெட்டர். நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? உங்களை அண்ணனா நினைச்சு கேட்கிறேன். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்றது எனக்கு புரியுது. நான் அவன்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேன். நீங்க அவனுக்கு தெரியாம பாத்துக்கோங்க. தெரிஞ்சதுன்னா உடஞ்சிடுவான். ஹலோ சார், பார்த்திபன் தானே? ஆமாம் சார், கொஞ்சம் உடனே கிளம்பி காஃபி ஷாப் வாங்களேன். இட்ஸ் எமர்ஜென்சி. நாங்கள் சரக்கு அடிக்கிறப்போ அவனும் பக்கத்தில் உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருந்தான் சார். என்னன்னு தெரியல சார், என் நண்பனை பார்த்துட்டேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக சரக்கு அடிச்சிட்டு இருந்தாரு. போகிற வரவங்களுக்குலாம் வேற சரக்கு வாங்கி கொடுத்தாரு சார். அதுக்கப்புறம் ஃபுல் போதையில் வெளில கிளம்புனாரு. ரோட்டில் நின்று யார்கிட்டயே ரொம்ப நேரம் ஃபோனில் பேசிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு 4-5 காரில் வந்தவங்க அவரை பிடிச்சி இழுத்துட்டு போனாங்க சார். பிளாக் கலர் காடி தான். சார் உன் ஃப்ரெண்டுன்னு சொல்லி கடைக்கு வந்திருக்கான், உன் கூட உட்காந்து பேசியிருக்கான், உன்னை போட்டோ எடுத்திருக்கான். உனக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம் சொல்லு, கேட்கறேன்ல. சார், என் கடையில் வந்து ரெகுலராக காஃபி குடிச்சிட்டு போற யாரா இருந்தாலும் அட்லீஸ்ட் பழக்கத்துக்கு கொஞ்சமாவது என் கண்ணு கலங்கணும்ல. என் கண்ணை பாருங்க, கலங்கி இருக்கு. இவன் யாருன்னு எனக்கு தெரியாது சார். என் கடை வாசல்ல வந்து இவன் செத்ததுக்கு நான் எப்படி சார் காரணமா முடியும்? நீங்க கூப்பிடும் போது ஸ்டேஷனுக்கு வரேன், அங்கே வச்சு உங்க கேள்வியெல்லாம் கேளுங்க. சின்ன பொண்ணு வீட்டில் தனியா விட்டு வந்திருக்கிறேன், எனக்கு பயமா இருக்கு, நான் போனோம். சல். தேங்க்யூ சார். பார்த்திபனை பார்த்தா பாவப்படுறதா இல்ல சந்தேகப்படுறதானே தெரியல. மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தனுக்கும் பொய் சொல்லி நடிக்கிறது ஓரளவு இருக்கு. அது ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் வரைக்கும் தான். அந்த பிரேக்கிங் பாயிண்ட் தொட்டதுக்கு அப்புறம் யாராலையும் அதுக்கு மேல நடிக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு மன வலிமை யாருக்குமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு பார்த்திபன் நடிக்கல, அவன் பார்த்திபன் தான். அதுக்கு மேல உண்மையை சொல்லணும்னா செத்து போறதா சொல்ற அந்த லியோ தான் உயிரோட வந்து சொல்லணும். பார்த்தி வந்துட்டியா? திடீர்னு ஃபோன் வந்துச்சுன்னு அவசரமா கிளம்பி போனியாமே, எங்க போயிருந்த? 2 நாள் ஆபீஸ்ல எவ்வளவு வேலை தெரியுமா? ஆமா, ஏன் சாப்பாடெல்லாம் அப்படியே இருக்கு? பார்த்தி என்னாச்சு? ஏன் எதுவுமே சொல்லாம அப்படியே உட்காந்துட்டு இருக்க? இதுக்கு மேல நான் தோக்கிறதுக்கு எதுவுமே இல்லப்பா. கைரேகையிலிருந்து கண்ணு கருமணி வரைக்கும் எல்லாத்தையும் சந்தேகப்பட்டு இருக்கேன். தொடாத. ஊர் உலகம் என்ன வேணாலும் சந்தேகப்படலாம். ஆனா நீ எப்படி என்ன சந்தேகப்பட்ட? நீ எப்படி என்ன வேற ஒருத்தனா பார்த்த? சத்யா, இனி நீ என்ன விளக்கம் கொடுத்தாலும் நீ என்ன சந்தேகப்பட்டுட்டேன்ற எண்ணத்துல இருந்து காலத்துக்கும் என்னால வெளியில வர முடியாது.
அவ்வளவுதான் இல்ல. இவ்வளவு நாள் நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமே நம்ம போச்சுல. அவ்வளவுதான் இல்ல. நான் அவ இல்ல, பார்த்திபன் அப்படிப்பட்ட ஒரு ஆளே இல்லைன்னு இத்தனை வாட்டி சொல்லியும் எவ்வளவு ஒரு தேவையா அப்ப என்ன மாதிரி இருக்கான்ட்டு. ஒண்ணு இல்லம்மா, அப்பாக்கு உடம்பு சரியில்லை, நீ தூங்க. Dance for me, dance for me, dance for me. Oh, oh, I've never seen anybody do the things you do before. They say, move for me, move for me, move for me. Better time I'll make you do it all again. Yadish, எவனோ ஒருத்தன் என்ன மாதிரி இருக்கான்னு சொல்லி ஆளாளுக்கு என்ன போட்டு உயிர் எடுத்தா நான் என்னடி பண்ணுவேன்? நம்பிக்கை தூக்கி குப்பையில போட்டுட்டே. அவன் என்னடா என்ன அப்ப நான் கேக்குறேன், நீ என்னடா என்ன புருஷன் நான் கேக்குறேன். யாரு நீ? தானே யாரு? கரெக்ட். அப்பா அம்மா ஊரு பேரு தெரியாத அனாதை தானே. அட்லீஸ்ட் அவங்க இருந்திருந்தா என்ன சந்தேகப்பட்டிருக்க மாட்டாங்க. அனாதை தானே தானே. நீ ஒன்னும் அனாதை இல்லடா. என்ன பாருன்னு சொல்றல. இது எதுவுமே நான் சந்தேகப்பட்டு பண்ணல. மத்தவங்க என்ன கேட்டாங்கன்னா அவங்க கிட்ட சொல்லணும்ல, அவன் ஆள் இல்ல, என் புருஷன் பார்த்திபன்னு தைரியமா சொல்லணும்ல. அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? எனக்கு ஒண்ணு மட்டும் கேட்கணுமா? நீ என்ன வேற ஒருத்தனை பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி நீ என்ன தொட்டு பேசுவ? அருவருப்பா இருக்காது? இந்த மௌனராகம் படத்துல எல்லாம் சொல்லுவாங்களே, கம்பளி பூச்சி விடுற மாதிரி இருக்கும். என்ன நம்படி சத்யா, என்ன நம்படி. நான் பார்த்திடி, நான் பார்த்தி. லியோ, நான் உனக்கு கொடுத்த டைம் முடிஞ்சிருச்சு. நீ வரல, அதான் உன்னை பார்க்க நானே வந்தேன். வெளியில பாரு. இது இவ்வளவு தூரம் போயிருக்க வேண்டாம். நீயா வந்து என்கிட்ட நீதான் லியோன்னு சொல்லியிருந்தா இப்போ இங்க வந்து நின்னு இருக்க மாட்டேன். உன்னை மட்டும் தான் நான் பார்க்க வந்தேன். ஆனா இங்க ஒரு நாய் கோலச்சுக்கிட்டு இருக்கு. சரி, இதுக்கிடையில உன் பையன் எங்க இருக்கான்னு யோசி. எங்க தேட்டாலும் கிடைக்க மாட்டான். எந்த இடத்துக்கு போனமோ இந்நேரம் அங்க போய் சேர்த்து. குழந்தை எடுத்துட்டு வா. ஆனா உன் பையன் செம்ம கியூட்டா அவனாத்தம் படிக்க வந்து மாட்டிக்கிட்டான். இருக்குதா? என்ன நடக்குதுங்க? சித்து எங்க போனா? யார் போன்ல? என்ன மாரி எவன் உள்ள வந்தாலும் குத்துறேன். எதுக்கு குத்துறேன்? எப்படி புடி. உள்ள போ. உள்ள லாக் பண்ணிக்க சத்யா. நீ லியோவா இருக்க வேணாம். ஆனா உள்ள ஆள் மனசுல யோசிச்சு பார். நான் ஏன் உன் பையனை தூக்கிட்டு போனோம்? 22 வருஷத்துக்கு முன்னாடி உன் தங்கச்சி செத்த அதே நாள் இன்னைக்கு உன் பையனை கூட்டிக்கிட்டு போறேன்னா என்ன உனக்கே தெரியும். சொன்னா புரியாதாடா? எனக்கு தங்கச்சியும் இல்ல, ஒரு மயிரும் இல்லடா. ஓத்தையும் பையனை விடுறா மயிரே. வருவலியோ
மிஸ் ஆயிட்ட லியோ. ஆனா உன் பையன் மிஸ் ஆக மாட்டான். நான் இல்ல யாரோ நினைச்சு பண்ணிட்டு இருக்கிறடா. சொல் என் பையன் சொல் என் பையங்க சொல். நீ என் பையன் ஒத்துக்க, நான் உன் பையனை விட்டுறேன். ஐயோ நாம பையன் இல்ல 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 ஆண்டனி உயிரோட இல்ல. பையனை தூக்கிட்டு அங்கதான் வந்துட்டு இருக்கேன். நெப்போலியன் நீட்ஸ் பெட் ரெஸ்ட். நான் இருக்கேன், நான் அவரை பாத்துக்கிறேன். ஆனா இவனுங்க நிறுத்த போறது இல்ல. ஈசல் கூட்டம் மாதிரி உன தேடி வந்துட்டே தான் இருப்பானுங்க. இப்போதைக்கு உன் பையனுக்கு ஒன்றும் ஆகாது. ஒரு ஃபுல் ஃபோர்ஸ் இறக்கி அவனை தேடி கண்டுபிடிச்சிடலாம். பட் நீங்க இருக்க கூடாது. நீங்க இருக்க உனக்கு தான் ஆபத்து. ப்ளீஸ் லிசன் டு மீ. நான் ஒரு கார் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதுவும் வீடு வாசல்ல நிக்குது. கையில என்ன பொருள் கிடைக்குதோ எடுத்து கிளம்பு. நான் யாரு? நீ எங்க ஓடி போய் ஒளிஞ்சாலும் உன்னை தேடி நான் இங்கே வருவேன்னு உனக்கு நல்லா தெரியும். எனக்கு தேவை உங்க தோசரதா. என் ஈகோவை வரசி உன் குடும்பத்தை எழுந்துடாத. உனக்கு உன் பையன் வேணும்னா எனக்கு என் அண்ணன் வேணும். அவரை இங்கே கூட்டு வந்துட்டு உன் பையனை கூட்டு போ. பார்த்திபன், இந்தாங்க, சீக்கிரம் பையனை கூட்டு வாங்க. அந்த மாதிரி அனுப்பிச்சு விட்டேன். என்ன ட்ரெயினில் ஏற்றியாச்சு. இன்னும் 1 மணி நேரத்தில் அங்கே இருக்கேன். சார், நீங்க கேட்ட மாதிரியே உங்க அண்ணனோட பாடி எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டேன். தயவு செஞ்சு என் பையனை கொடுத்துருங்க, நான் போயிடுறேன். தெரியும், நான் என்ன சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் பயப்படாதீங்க. இது என் பையனோட ஸ்கூல் பேக் தான்.
சார் இது என் பர்த் சர்டிஃபிகேட், இது என் 10th 12th மார்க் ஷீட், இது என் ரேஷன் கார்டு, ஆதார், கல்யாண போட்டோ, இது என் பொண்ணுக்கு காது குத்துனப்ப எடுத்தது, இது என் பையனோட ஃபர்ஸ்ட் பர்த்டே அப்ப எடுத்தது சார். சார் இது பாருங்க, இது நான் 10th படிக்கும் போது பேச்சு போட்டியில கப்பல் ஓட்டிய தமிழனை பத்தி பேசி ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினப்ப எடுத்தது சார். சர்டிபிகேட்ல கூட பாருங்க என் பேர் பெருசா இருக்கும். இது பாரு, இது உன் தங்கச்சியும் நீயும் உன் 10வது பிறந்த நாள் அப்போ ஹானி பேட்ஜா நம்ம டொபாக்கோ ஃபீல்டுக்குள்ள வந்தப்போ அதை கொன்னதுக்கு அப்புறம் எடுத்த போட்டோ ரத்த கரையோட முகையோட அழகா இருக்குன்னு பாரு. புரியுது சார், தப்பே இல்லை சார். நீங்க என்ன லியோன்னு நினைச்சதுல தப்பு இல்லை சார். இருந்தாலும் பார்க்க அப்படியே என்ன மாதிரியே இருக்கான் சார். என்ன பார்த்தா கேன மாதிரி தெரியுதா? என்ன பார்த்தா கேன மாதிரி தெரியுதா? லியோ, என் கையால உன் தங்கச்சிக்கு என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியும். அதை நீ மறக்கல நினைக்கிற. மரியாதையா நீ லியோன்னு ஒத்துக்கோ, இல்லைன்னா அவனுடைய பையனுக்கும் அதே கதிதான். சார் எனக்கு தங்கச்சியே கிடையாது, எப்படி சார் உங்களுக்கு நான் புரிய வைப்பேன்? சிதோ, இத்தனை வருஷத்துல முதல் தடவை ஒருத்தனை இவ்வளவு ஒத்து பாக்குறான். மனுஷங்க போய் சொல்லலாம், சர்டிபிகேட்ஸ் போய் சொல்லலாம், ஆனா விலங்கு போய் சொல்லாது. சார் இவ்வளவு க்ளோஸ் அப்ல ஒரு கழுக என் வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்லை சார். இது கொஞ்சம் பின்னாடி போக சொல்லுங்க சார், பயமா இருக்கு சார். இந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் உன்னுடைய குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக தானே பண்ற. அங்கேயும் தப்பு பண்ணிட்டியே. இங்க ஒரு உயிரை பாக்குறதுக்காக வந்து அங்க 2 உசுரை அம்போன்னு விட்டுட்டு வந்துட்டே சாமி. இப்போ கண்ணு முன்னாடி உன் பொண்டாட்டி பொண்ணோட களத்தை அறுத்து போட சொல்லவா? டேய் சரி, சார் வேணாம் சார். சார் சார் ப்ளீஸ் சார். சார் அவங்களை எதுவும் பண்ண வேணாம்னு சொல்லுங்க சார், பாவம் சார். சார் சார் போயிடலாண்டாடி. சார் யாரையும் உள்ள போவனான்னு சொல்லுங்க சார். என்ன சார், நீ முன்னாடி போறியா? முட்டு போடா. நீங்களா சொல்லுங்க சார் ப்ளீஸ் சார். அவங்களை எதுவும் பண்ண வேணாம்னு சொல்லுங்க சார் ப்ளீஸ் சார். அவங்கள உள்ள போவனான்னு சொல்லுங்க சார் ப்ளீஸ் சார். ப்ளீஸ் சார். போயிட்டு காலைல வரலாம். அஜய் ஏறு. என் சைட்ல ஆல் கிளியர். அங்க மெயின் டோர் வழியா சில பேர் வராங்க பாருங்க. பாத்தடா, இங்க என்ன வச்சிருக்க போறான்? छोटा भी मैं
உள்ளும் புந்தவங்க எல்லாத்தையும் காலி பண்ணிட்டேன். ஒரே ஒருத்த மட்டும் சைட்லயே மேல புந்துட்டாயா. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவனே கதறுவான். நீங்க சேஃபா இருங்க. ஆட்டமாடி காட்ட அத்தவர் ப்ளீஸ் டேய் டேய் அண்ணே நான் பாட்டு பேசிட்டு ஏன்டா கட் பண்றீங்க? என்ன நடக்குதுங்க? அவன் சாதாரண ஆள் இல்லண்ணே. வீடு முழுக்க டிரான்ஸ்பர் பண்ணி நம்ம பசங்க அத்தனை பேரை காலி பண்ணிட்டான். அவனை விட்டுறாது, அங்கேயே வை. அவனை என் கையால் அறுத்து போடுறேன். உன் முன்னாடி யார் இருக்காங்க? அவன் பொண்டாட்டியும் குழந்தையும். கழுத்தை திறந்து விட்டுருவா. வேண்டாம், போன ஸ்பீக்கர்ல போடு. அவன் பொண்டாட்டி கிட்ட கொடு. மரியாதையா சொல்றேன், நீதான் லியோன்னு ஒத்துக்கோ. எல்லாரையும் விட்டுற. சத்திய பயப்படாத. சொல்லு. சுப்பிரமணி, சீரியஸா பேசிட்டு சிரிக்கிற நீ? நானா? அது சொல்லி நான் நினைக்கிறேன். நான் தான் அப்பவே சொன்னேனே சார், உங்க ஆளுங்களை உள்ள போவானான்னு. பாவம் இல்ல சார் அவங்க. இப்போ லியோ வெளியே வருவோம்.
நீ பையன்கிட்ட போ. இதுலதான் உன் தங்கச்சிய தெரியுது. நீ இல்லையோல பார்த்திபன். இத பாரு, இப்ப நான் நம்புறேன். நான் தேடிட்டு இருந்த ஆளு நீ இல்ல. இதோட நிறுத்திக்கலாம். என்னன்ற துப்பாக்கி கீழே போடு. ஏய், துப்பாக்கி கீழே இருக்கு. இறக்கு. ஏய், சுடாத, விடுறா. தேரிக்க விட. நான் ஸ்வீட்னா நீ பிளடி ஸ்வீட் சித்தப்பா. நான் அன்னைக்கே கொண்டிருக்கணும்ல. தப்பு பண்ணிட்டேன். உனக்கு தேவையா? லியோவா பார்க்கணும், லியோவா பார்க்கணும், லியோவா பார்க்கணும். நீதானே கேட்ட? பார்த்துக்க. துப்பாக்கிய கீழே போட. வெளியில ஏதாவது வண்டி இருக்கா போய் பார். ஒருத்தன் பாஸ்ட பத்தி அடிக்கடி பேசணும்னா அதுல ஏதாவது ஒரு நல்லது இருக்கணும். எனக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லை.
என்னோட பாஸ்ட்ல நான் தெரிஞ்சோ தெரியாமலோ நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். அதை திருத்திக்கிறதுக்கு கடைசி சான்ஸ் தான் இந்த குடும்பம். இந்த குடும்பத்தை காப்பாற்ற நான் எந்த அளவுக்கு வேணாலும் போவேன். லியோ அப்படிங்கிற ஒரு ஆள் செத்தான் அப்படின்னு இந்த ஊரையும் சுத்தி இருக்கிற ஆளையும் நம்ப வைக்கணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல நான் நம்பணும். லியோ செத்துட்டாங்கிறத நான் நம்புறேன். எப்படி இருக்க? இன்னொரு 1000 பேர் வந்து நீதான் லியோவான்னு கேட்டா அவங்களையும் நம்ப வைப்பேன். அதையும் வந்தேன். நான் லியோ இல்லைன்னு சொன்னேன், நம்பலை, அடித்தானுங்க. ஒரு வழியாக நான் லியோ இல்லைன்னு ஒத்துக்கிட்டானுங்க. இதை தவிர வேறு எதுவும் நடக்கலை. அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணேன். அப்போ இனிமேல் நானும் தம் அடித்தா அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன், நீயும் சத்தியம் பண்ண. மூஞ்சில யார்ப்பா பொறாண்டி விட்டா? சுமாரி சித்து, போய் டிவி ஆன் பண்ண. ஹலோ, ஒரே ஒரு தத்துவ ஃபேக்டரி அழிச்சதால மட்டும் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும் நினைக்கிறியா பார்த்திபன்? சாரி லியோ.